இப்படியெல்லாம் ஒரு கஸ்டமர் எப்படி அதுவும் எனக்கு மட்டும் வந்து சேர்றாங்கன்னு தெரில. என்னோட பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே நான் அனுப்புற ட்ரெஸ் தீம்ல வந்து கேக் கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா மட்டும் போதும், நானே வந்து கேக் டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற டயலாக்லாம் வேற விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனுக்காக நான் பாலை செட் பண்ணிட்டு இருக்கும்போது கையை இடையில விட்டு இங்கே செட் பண்ணுங்க அங்கே செட் பண்ணுங்கன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு. எந்த அளவுக்குன்னா எதுக்குடா இந்த ஆர்டரை எடுத்தோம் அந்த அளவுக்கு வந்து நினைக்க வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல குத்துங்க அந்த இடத்துல குத்துங்கன்னு வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எங்க கேக்கை இதுவரையும் செஞ்சு எடுத்துட்டு வந்த நமக்கு அது எங்க செட் பண்ணணும்னு தெரியாதாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே டாப்பர் வந்து செட் பண்ணியிருந்தேன், அதுவுமே கிராஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டாப்பரை எடுத்துட்டு பட்டர்ஃப்ளை எல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருந்தேன். கடைசியாக ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு ஓகே தான், அவ்வளோ ஒன்றும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சைத்தான் சைக்கிளில் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் கூட பரவாயில்லை, கேக்கையும் நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டீங்க, உங்கள் வீட்டிலேயே கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா கேக்கையும் கட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி கேக்கு தானே கட் பண்ண போகிறீங்க, பண்ணிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. இந்த கஸ்டமர் வேற யாரும் இல்லை, எங்கள் அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி, என்னோட சித்தி தான்.